ஹலோ மக்களே, இன்னைக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செல்ஃப் லவ் பற்றி. செல்ஃப் லவ், ஃபஸ்ட்டு லவ் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு நம்மளை லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளை விரும்பணும். நம்ம எப்படி இருக்கோமோ, கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், குட்டையாக இருக்கும், நெட்டையாக இருக்கும், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம எப்படி இருக்கோமோ, சுருட்ட முடியா இருக்கு, நீட்டு முடியா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும், லவ் பண்ணணும். மற்றவங்க கூட தயவு செஞ்சு டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். தயவு செஞ்சு மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேற, நீங்கள் வேற. அவங்க உங்களோட எதிரினா ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒஸ்ட்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தேவையில்லாமல் உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களை நம்பி ஆகணும். ஏன்னா எந்த சுச்சுவேஷனில் வேணால் அவங்களோட நம்பிக்கை உங்கள் மேலே இழக்கலாம். ஆனால் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை எந்த சூழ்நிலையும், என்ன ஒஸ்ட்டு சுச்சுவேஷன்லேயும் அது போகவே போகக்கூடாது. செலிப்ரேட் யுவர் வின்ஸ். நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறீங்க. அச்சீவ்ன்ட்டு பெருசாக கூட இல்லை, சின்னதாக ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கெல்லாம் உங்களை நீங்களே பாராட்டுங்க. உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துக்கோங்க, ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் மேலேயே நீங்கள் கேர் பண்ணும்போது அதுதான் செல்ஃப் லவ் சொல்கிறோம். Forgive yourself. For example, இன்னைக்கு ஏதோ படித்து முடிக்கணும்னு எடுக்கிறீங்க. படித்து முடிக்க முடியலை, ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ண முடியல, அதுக்காக உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாலாம் நடந்துக்காதீங்க. சரி நீங்கள் பண்ணலையா, நாளைக்கு ஒழுங்காக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே forgive பண்ணிக்கோங்க, மன்னிச்சிடுங்க. ரொம்ப உங்ககிட்டயே நீங்கள் ஹார்ஷாக நடந்துக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று ஏதோ வளர்க்குறீங்க, ஒரு செடி வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறதா இருக்கட்டும், என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு ஒரு செடி வளர்க்குறீங்க, அதை பார்த்து அது எந்த இடத்துல வச்சா கரெக்டாக அதுக்கு சன்லைட் வரும், எப்போ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், நல்லா வளருதா, இல்லை தண்ணியை ஜாஸ்தியாக ஊற்றிட்டோமா, அதுக்கு ஃபர்டிலைசர் என்ன போடணும், அதுக்கு என்ன உரம் போடணும். அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறீங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்கா. இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் வளர்க்குறப்போ எவ்வளோ பார்த்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கு நல்லா பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட நல்லா கேர் பண்ணுறது, ஆனால் நமக்கு முக்கியம் அப்படின்றத மறந்துடுறது. ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண, உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை பண்ண, உங்களுக்குன்ட்டு கொஞ்சம் டைம், எவ்வளோ வேலை இருக்கட்டும், எவ்வளோ கடமைகள் இருக்கட்டும், எது இருந்தாலும் உங்களுக்குன்ட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. இப்படி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தான் நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கீங்க, உங்களை விரும்புகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம மேலே செல்ஃப் லவ் எப்படி காட்டுறதுன்னா, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும்,
உங்கள் ஹெல்த், அதாவது ஹெல்த்னா உங்கள் மென்டல் ஹெல்த், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? அதே மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த், நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லதா? அது நல்லது இல்லைன்னா ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சிடணும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கே நீங்கள் செல்ஃப் லவ் காமிச்சுப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்ன்றதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் குண்டாவே இருப்பேன், ஏன்னா நான் இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றதுல அர்த்தமே இல்லை. இப்போது குண்டாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் உடம்புக்கு நல்லதா? உங்களுக்கு நல்லதா? உங்களால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுமா? ஹெல்த்துக்கு அது கெடுதி. உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் கெடுதலாக ஒன்று பண்ணும்போது அது எப்படி செல்ஃப் லவ் ஆகும்? உங்களை பெட்டர் ஆக்குறது தானே செல்ஃப் லவ். ஸோ குண்டாக இருக்கணும்னா நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரும்போது, அதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது, மெடிடேஷன்லாம் பண்ணும்போது, இப்படிலாம் பண்ணுறது தான் செல்ஃப் லவ். அதே மாதிரி ஐ லவ் மை செல்ஃப், நான் இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், நான் குளிக்கவே மாட்டேன், அழுக்கு மூட்டையாகவே இருப்பேன் அப்படின்லாம் சொன்னோம்னா இது நமக்கும் நல்லது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது கிடையாது, நாரும். ஓகேவா? இதெல்லாம் செல்ஃப் லவ் கிடையாது. செல்ஃப் லவ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கணும், டெவலப் பண்ணுறதா இருக்கணும், நமக்கு நல்லது தரணும், நமக்கு க்ரோத் வந்து தெரியும். நம்ம க்ரோ ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி இருக்கிறதும் உங்களுக்கே தெரியும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதே மாதிரி நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிக்கிறது பிடிக்காது, ஏன்னா இதுதான் நான், ஐ லவ் மை செல்ஃப், இப்படி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இது செல்ஃப் லவ்வே கிடையாது. செல்ஃப் லவ் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளை பெட்டர் ஆகும். இப்போது நான் உருப்படியாக படிக்கலைன்னா ஃபெயில் ஆகிடுவேன்னு நமக்கு தெரியும், அது நமக்கு நல்லதில்லை. நமக்கு கெட்டது பண்ணுறதா செல்ஃப் லவ்? நமக்கு நல்லது பண்ணுறது தானே. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளே மதித்து நான் படித்தனா தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். திருப்பி சொல்கிறேன், நம்மளை பெட்டர் ஆக்குறது தான் செல்ஃப் லவ். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள யூஸ் பண்ணுறது, கிராண்டடாக எடுத்துக்கிறது, அப்புறம் ஹர்ட் பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து செல்ஃப் லவ்வா? செல்ஃப் லவ்ன்றது மற்றவங்கள காயப்படுத்தாமல், ஹர்ட் பண்ணாமல், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்கு நம்மளே தரது தான் செல்ஃப் லவ். மற்றவங்களுக்கு அது கஷ்டத்தை தருதுன்னா அது சத்தியமாக செல்ஃப் லவ் கிடையாது. அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. செல்ஃப் லவ்ன்றது நமக்கு நல்லது பண்ணும், நமக்கு நல்லது பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நம்மளை சுற்றி இருக்கிறதும் நல்லதாக தான் ஃபீல் ஆகும், நல்லதாக தான் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்பவுமே உங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஃபீரியராக வந்து நினச்சிக்காதீங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எப்பவுமே பெட்டர் தான். உங்களை நீங்கள் இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதுக்காக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நான் அதில் அவங்களோட பெட்டர் இல்லை, இதில் இவங்க கூட பெட்டர் இல்லை அப்படின்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பவுமே கெத்து தான். செல்ஃப் லவ்ன்றது நம்மளை மதிக்கிறதும் தான். நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு வேலையை நமக்கு கொடுக்குறோன்னா இதை நீ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கெடியூல் போடுறோன்னா
அதை நம்ம மதிக்கணும். நம்ம கொடுக்குற வேலையை நம்மளே மதிக்கலனா யார் மதிப்பாங்க? அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பேடாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகிக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எப்பவுமே உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்கள் மதிக்கணும். ஏன்னா நீங்களே உங்களை மதிக்கலனா அடுத்தவன் எப்படி மதிப்பான்? நம்மளை மதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் உங்களை தப்பாக எதனா ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ஹர்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் மதிப்பு தரீங்க, உங்களுக்குன்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இதுவும் ஒரு விதத்தில் செல்ஃப் லவ் தான். ஃபைனலாக அகெயின் சொல்கிறேன், செல்ஃப் லவ்ன்றது நம்மளை லவ் பண்ணுறது. அதாவது செல்ஃப் லவ் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர, நம்ம இம்ப்ரூவ் ஆனோன்னா சுற்றி இருக்கிறதும் இம்ப்ரூவ் ஆகும். அது தவிர்த்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது செல்ஃப் லவ் கிடையாது. நம்மளை பெட்டர் ஆக்குறது தான் செல்ஃப் லவ்.